எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் அஸ்வினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 1 மற்றும் 2 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக மார்ச் 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கான ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்ச் 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் ஆழமான படிக்கிணறு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். எந்த நாட்டின் இராணுவ தளபதி மின் ஆங் லைங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் மியான்மர். பீகாரின் நீண்டகால முதல்வராக பதவி வகித்து தற்போது மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். உலக பௌத்த அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தெலுங்கானா. மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. திவால் சட்ட திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் திவால் சட்டம் 2016. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இமெக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கொச்சி. சமண மதத்தினரின் பண்டிகையான மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 31. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஏப்ரல் 1 and 2 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 திருக்குறள் பார்த்துருப்போம் ஒழுக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து. அந்த 10 திருக்குறளில் ஏதாவது ஒரு திருக்குறள் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு நம்ம திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களை ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு திருக்குறள், அந்த 10 திருக்குறளில் ஒரு திருக்குறளை கமெண்ட் பண்ணி அதுக்கான பொருளையும் கொடுங்க. அடுத்து இன்றைக்கான குவாட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் 3 வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 500. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கும் லிங்க் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். டெஸ்ட் பிடிஎஃப்கான சொல்யூஷனும் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குவாட் பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி என்ன குவாட் அப்படின்னு கேட்டால், மேக் இட் அ லைஃப் ஸ்டைல் நாட் அ டியூட்டி. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், ஜாப் வாங்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பயணம், அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் மாற்றிக்கோங்க, வாழ்க்கை முறையாக மாற்றிக்கோங்க. அதை ஒரு வேலையாக கருதாதீங்க அப்படிங்கிறதான் இந்த குவாட்டை சொல்கிறது. ஏன்னா நீங்கள் வேலையாக நினைக்கும் போது அது எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு வேலையாக இருக்கும்போது. இதுவே உங்கள் வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைலாக, இப்போ நம்ம காலையில் எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், குளிப்போம், அடுத்து சாப்பிடுவோம், காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்றோம். இப்போது இதுவே 3 வேளை சாப்பிட்றது வேலையாக நம்ம நினைக்கிறதில்ல, அது ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்துடுது. இப்போ காலையில் சாப்பிட்ணுமே, நைட்டு சாப்பிட்ணுமே, மதியம் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையாக நம்ம நினைக்கிறதில்ல. அதனால தான் அதில் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை அடையிறதுக்கான அந்த பயணத்தையும் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும். அதான் இன்றைக்கி குவாட். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகராக எந்த நகரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அமராவதி. ஸோ ஆந்திராவுடைய தலைநகராக இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் இருந்தது. ஸோ 2014 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆந்திர மாநிலத்திலேருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ் அப்புறம் தெலுங்கானான்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் 2 மாநிலத்துக்கும் ஒரே கேபிட்டலாக ஹைதராபாத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 இயர்ஸுக்கு தான் ஆந்திர பிரதேசத்துக்கு ஹைதராபாத் வந்து கேபிட்டலாக இருக்கும். அதுக்குள்ளேயும் ஆந்திர பிரதேச மாநிலம் புதிய கேபிட்டலை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கானாவுடைய கேபிட்டல் வந்து ஹைதராபாத். ஸோ அந்த 10 இயர்ங்கிறது முடிஞ்சிருச்சா, ஸோ அதை எடுத்து ஆந்திர மாநிலத்துக்கு புதிய கேபிட்டல் உருவாக்கணும் இல்லையா, அமராவதி தான் வந்து புதிய கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இப்போது இந்த ஆந்திர மாநிலத்துடைய ஒரே தலைநகராக அமராவதி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆந்திராவுடைய ஒரே தலைநகர் அப்படின்னு சொல்லி அமராவதியை சட்ட ரீதியில் அங்கீகரிக்கும் வகையில் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2026 இப்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு வந்து இருக்காங்க. எப்போ ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா 2014 ஜூன் 2. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் எந்த நாளில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் மார்ச் 31. ஸோ 2026ஆம் ஆண்டு மார்ச் 31க்குள்ளே
ஏன்னா அந்த நக்சல் தீவிரவாதத்தை வந்து எண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை இப்போ ரீச் பண்ணியாச்சு. இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 31 நக்சல் பயங்கரவாதம்ங்கிறது ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ மேற்கு வங்க மாநிலத்தில் நக்சல் பாரி அப்படிங்கிற கிராமத்தில் 1967 அங்கே நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக தான் ஆயுத புரட்சியாக தொடங்கி தான் இந்த இயக்கம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இயக்கம் வந்து பல மாநிலங்களுக்கு பரவிருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தில் இதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு விதை விதைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவி ஒரு 12 ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த நக்சல் வன்முறைங்கிறது ஊடுருவிருக்கு. அதாவது பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் தான் வந்து நக்சல் தீவிரவாதத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. இந்த மாதிரி நக்சல் தீவிரவாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா மாநிலங்கள், அந்த பகுதிகள் எல்லாமே வந்து சிவப்பு பாதை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டிருப்பதா இப்போது அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சாம்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காந்தி நகர். ஸோ காந்தி நகர், குஜராத்தில் காந்தி நகரில் தான் இப்போது சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற சமண அருங்காட்சியகம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற ஒரு ஜெயின் மியூசியத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே? காந்தி நகரில் கோபா கிராமத்தில் ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனா கேந்திர வளாகத்தில் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இது சாம்ராட் சம்பிரதி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? சாம்ராட் அப்படிங்கிறவர் யாருன்னா மௌரிய பேரரசர் அசோகருடைய பேரன் தான் இந்த சாம்ராட். ஸோ அவரோட பேரில் தான் இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். இந்தியாவின் முதல் அருங்காட்சியகமானது பசு அருங்காட்சியகமானது மதுராவில் வந்து அமைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதைங்கிறது அசாமில் அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாநில நுண்ணுயிரி அறிவிச்சது கேரளா. அது வந்து பேசிலஸ் சப்டிலிஸ். அப்புறம் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் இருக்குது, அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். அது கடலுக்கு நடுவில் மீன் பண்ணை திட்டம் அந்தமான் நிக்கோபரில் இருக்குது. இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை அப்படிங்கிறது சன்னத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் சொந்தமாக தரவு மையங்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எத்தனை ஆண்டு காலத்துக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 20 years. ஸோ நம்ம அந்த கூகுள் க்ளவுடு இந்த மாதிரி நம்ம அந்த தரவு வசதிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளை சேமிக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டில் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 20 yearsக்கு வழங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ தரவு மையங்களை நம்ம நாட்டில் அமைக்கிறாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 2047 வரைக்கும், அதாவது 20 yearsக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது வழங்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்துக்காக நீங்கள் புதிய வருமான வரி சட்டம் இப்போது April 1 அமலுக்கு வந்திருக்கு. இந்த புதிய வருமான வரி சட்டம்ங்கிறது 1961 இயற்றப்பட்ட பழைய வருமான வரி சட்டத்துக்கு அதுக்கு பதிலாக தான் கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க இந்த புதிய சட்டத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து முந்தைய ஆண்டு, வரி மதிப்பீட்டு ஆண்டு இப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்ததுனால இது ரெண்டுக்கும் பதிலாக இனிமேல் ஒரே டேர்ம் வரி ஆண்டு அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வருமான வரி சட்டம் 2025. அடுத்து இப்போது தாமதமாக வந்து வரி தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரீஃபண்ட் கோர்றதுக்கு புதிய சட்டத்தில் வழிவகை செஞ்சுருக்காங்க. அடுத்து தரவு மையங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து பட்ஜெட்டில் அறிவிச்சோன்னு தரவு மையங்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே அமைக்கிறாங்க, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கொண்டு வராங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு 20 yearsக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க 2047 வரைக்கும். ஐடி துறைக்கு சலுகை. இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளிநாட்டில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள். நான் ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஏ கம்பெனியோட துணை நிறுவனத்தை வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்? இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பி அப்படிங்கிற ஏயோட துணை நிறுவனத்தை பியில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்தியாவில் பிங்கிற பேரில். இப்போ இந்த பி கம்பெனி பார்த்திங்கன்னா 1 yearக்கு வந்து ஒரு 500 crore வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏக்கு அனுப்புகிறாங்க, தாய் நிறுவனத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில்
லாபம் அப்படிங்கிறது எனக்கு 15% தான் அடைஞ்சிருக்கேன். என்னோட முதலீட்டில் நான் லாபம் அடைஞ்சது இந்த பி கம்பெனி 15% தான் லாபம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து சந்தேகப்படுறாங்க, இவங்க 15%க்கு மேலே பண்ணியிருக்காங்க, லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ரைட் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டில் அவங்க வந்து வரி வசூலிச்சிக்க முடியும் கவர்மெண்ட். ஆனால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது. அதான் சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்கிறோம். சேஃப் ஹார்பர் அப்படிங்கிறதுனா முன்னாடி 300 கோடியாக இருந்துச்சு. இப்போ நான் 300 கோடி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நான் எவ்வளோ லாபம் அடைஞ்சேன் அப்படிங்கிறத பற்றிலாம் கவர்மெண்ட் வந்து செக் பண்ண மாட்டாங்க. இப்போ 500 கோடி நான் சம்பாதிச்சு 50% தான் நான் வந்து லாபம் ஈட்டிருக்கேன், அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் செக் பண்ணி எவ்வளோ லாபம் அடைஞ்சேன் அப்படிங்கிற தரவுகள்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த 300 கோடி அப்படிங்கிற லிமிட்டை 2000 கோடியாக உயர்த்திருக்காங்க. சேஃப் ஹார்பர் வரம்பை இப்போ 2000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் 2000 கோடிக்குள்ளே இப்போ 1500 கோடி லாபம் ஈட்டி அதை வந்து என் கம்பெனிக்கு தாய் நிறுவனத்துக்கு அனுப்புகிறேன், 15% தான் லாபம் ஈட்டிருக்கேன் அப்படிங்கிற பேரை வச்சு அனுப்புகிறேன் அப்படின்னா இதை சோதிக்க மாட்டாங்க. இதுவே 2000 கோடிக்கு மேலே நான் வந்து அந்த டர்ன் ஓவர் எட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து சோதிப்பாங்க. ஸோ அதுதான் சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்கிறோம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பாக் சிலிக்கா உத்திசார் கூட்டணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் சிலிக்கான் வழித்தடம், சிலிக்கான் விநியோக வழித்தடம். அதாவது என்னென்னா, இப்போது செமிகண்டக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ இந்த சிலிக்கான் உற்பத்தி செய்கிறது, அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி விநியோக வழித்தடத்தை வந்து செக்யூர் பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ளஸ் அதை வந்து மேம்படுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமெரிக்கா தலைமையில் உருவாக்கப்பட்டது. இதில் வந்து நம்ம இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். பாக் சிலிக்கானா செக்யூரிங் தி சிலிக்கான் சப்ளை செயின், சிலிக்கான் விநியோக சங்கிலியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை. ஸோ இப்போது கெய்ன்ஸ் செமிகான் நிறுவனத்துடைய ஒப்பந்த செமிகண்டக்டர் ஆலையானது குஜராத் மாநிலத்தின் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டிருக்கு. இதை பிரைம் மினிஸ்டர் மோடி திறந்து வச்சுருக்காங்க. செமிகண்டக்டர், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அரிய கனிமங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் பாக் சிலிக்கா கூட்டணிங்கிறது இருக்குது. அதில் வந்து இந்தியாவும் உறுப்பினராக இருக்குது. அடுத்து அரிய கனிமங்கள் உற்பத்தியை வந்து நம்ம மேம்படுத்தி அதில் நம்ம தற்சார்பு நிலையை எட்டணும். தற்சார்பு நிலை அப்படின்னா மற்ற நாடுகளை இறக்குமதிக்கு நம்பாமல் நம்மளே அதுக்கான உற்பத்தியை செஞ்சு நம்மளோட தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறது, அதை தான் தற்சார்பு நிலைன்னு சொல்கிறோம். ஸோ அரிய கனிமங்கள் உற்பத்தியில் தற்சார்பு நிலையை அடையணுங்கிறதுக்காக தேசிய அரிய கனிமங்கள் இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா கனிமங்கள், அதை மறுசுழற்சி செய்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக 1500 கோடி மதிப்பிலான திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம், ஸோ சுரங்கம் அமைக்கிறது, சுரங்கத்துலேருந்து கனிமங்கள் எடுக்கிறது, அதை பியூரிஃபை பண்ணுறது, அதை வந்து தொழிற்சாலைகளுக்கு அனுப்புறது, அப்புறம் விநியோகிக்கிறது, இந்த மாதிரி இந்த அரிய வகை கனிமங்கள் வழித்தடம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாவில் அமைக்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. உள்நாட்டிலே தேசிய கனிம சேகரிப்பு மையம் அமைக்கிறதுக்கும் இலக்கு வச்சிருப்பதாக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் உற்பத்தியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக 2021 செமிகண்டக்டர் இயக்கமானது தொடங்கப்பட்டது நம்ம நாட்டில். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 3ஆம் பாலினத்தவர் சட்டத்திருத்த மசோதா 2026 படி அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 14 இயர்ஸ். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்புகள் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3ஆம் பாலினத்தவருக்கான சட்டத்தில் இப்போது திருத்தங்கள் கொண்டு வராங்க. அந்த மசோதாவுக்கு இப்போ அதாவது மக்களவை மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஸோ இப்போது அதன்படி இந்த புதிய இந்த திருத்த மசோதான்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் ஒரு முக்கியமான அம்சம் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எதிரான குற்றங்கள் வந்து அதோட தீவிரத்தின் அடிப்படையில் 14 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வந்து சிறை தண்டனை அதிகபட்சமாக இருந்தது. இப்போது 14 இயர்ஸ் வரைக்கும் அந்த குற்றத்துடைய தீவிரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதா இப்போ நிறைவேற்றப்பட்டு அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த மசோதாவில் முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா 3ஆம் பாலினத்தவர், அவங்க வந்து அவங்களே சுயமாக அங்கீகரிக்கக்கூடிய பிரிவை நீக்கிட்டாங்க. தன்னை தானே 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கக்கூடிய பிரிவை நீக்கிட்டு உரிய மருத்துவ ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கியிருக்காங்க அந்த ஒரு அம்சத்தை.
அடுத்து 3ஆம் பாலினத்தவருக்கு எதிராக குற்றங்களுக்கு 2019ஆம் ஆண்டு சட்டம் இயற்றியிருப்பாங்க இல்லையா, 3ஆம் பாலினத்தவருக்கான சட்டம் 2019. அந்த சட்டத்தில் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எதிரான குற்றங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்தது. இந்த புதிய சட்டத்தில், திருத்த சட்டத்தில் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் எது? ஆன்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸை April 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து வீடுகளை பட்டியலிடும் பணியானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஜாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எண்ம அடிப்படையில், அதாவது இணையதளம் மூலமாக, வலைதளம் மூலமாக பீப்புளே வந்து அவங்களுடைய தகவல்களை வழங்கும் வகையில் டிஜிட்டல் சென்சஸும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கவர்மெண்ட், மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டம் தான் இந்த மக்கள் தொகை சட்டம் 1948 அப்படிங்கிறது. ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. லாஸ்ட்டாக 2011 நடந்திருக்கும். கொரோனாங்கிறனால 2021 நடக்கலை, டிலே ஆகிட்டே வந்த நிலையில் 2026 வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து 2027 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இது 1994 வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தேதியை அறிவிக்கிறது, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஆணையர்கள், பணியாளர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அடுத்து இப்போ கணக்கெடுப்பு அதிகாரிகள்லாம் கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினுக்கு வந்து எல்லாருமே பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் அதை தடுக்க முடியாது. பதில் சொல்கிறது அப்படிங்கிறது கட்டாயம். உண்மையான பதிலை வந்து அவங்க வழங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பதில் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேறு இடத்துல வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கூட இதை சமர்ப்பிக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா ரகசியம் காக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கணக்கெடுப்பில் இப்போ சேகரிக்கிறாங்க தகவல்கள், அது மிக ரகசியமாக தான் இருக்குமே தவிர நீதிமன்றத்தில் கூட நீங்கள் இதை ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ப்ரூஃபாக அந்த இடத்துல கூட பயன்படுத்த முடியாது. தவறான தகவல்களை வழங்குறாங்க அல்லது தகவல்களை வழங்குறதுக்கு மறுக்கிறாங்க அல்லது இந்த கணக்கெடுப்பு பணியை தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதம், சிறை தண்டனை இதெல்லாமே வந்து விதிக்கப்படும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் சிறு ஆயுதங்களை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் PLR சிஸ்டம்ஸ் நிறுவனம். PLR சிஸ்டம்ஸ் நிறுவனம் தான் இந்தியாவிலே சிறிய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது. PLR சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர் ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ எதுக்காக இந்த PLR சிஸ்டம்ஸ் நிறுவனம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த PLR சிஸ்டம்ஸோட இஸ்ரேல் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இஸ்ரேலோட மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி PLR சிஸ்டம்னால் உருவாக்கப்பட்ட 2000 இலகுரக துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு இஸ்ரேல் விநியோகிச்சிருக்காங்க. மொத்தமாக 41,000 துப்பாக்கிகளை வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ 2000 துப்பாக்கிகள் அப்படிங்கிறது இஸ்ரேல் மூலமாக தயாரிக்கப்பட்டு, இஸ்ரேல் மீது அதாவது இஸ்ரேல் கிட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த PLR சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நெகவ் துப்பாக்கிகள் 7.62 மில்லிமீட்டர் மிக இலகுரக துப்பாக்கிகளில் இந்த நெகவ் துப்பாக்கிகள் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிக குறுகிய பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய 1.70 லட்சம் துப்பாக்கிகளை விநியோகிக்கிறதுக்கும் இஸ்ரேல்கிட்ட இந்த PLR சிஸ்டம்ஸ் நிறுவனம் ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இண்டிகோ நிறுவனத்தின் CEOவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வில்லியம் வால்ஸ். ஸோ இண்டிகோ நிறுவனத்துடைய CEOவாக இப்போ வில்லியம் வால்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனம். அதோட புதிய CEOவாக, தலைமை நிர்வாக அதிகாரியாக வில்லியம் வால்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தோட தற்போதைய தலைவராக இவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி தான் வில்லியம் வால்ஸு. நம்ம நாட்டோட மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனம் இண்டிகோ அதோட CEOவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்த பீட்டர் எல்பர்ஸ் வந்து பதவியிலேருந்து விலகிட்டார். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ரக்த் கோஸ் இணையதளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ரத்த வங்கிகள். ஸோ ரக்த் கோஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளம்ங்கிறது மத்திய அரசு தொடங்கப்பட்ட இணையதளம். ஸோ இதில் என்னென்னா அனைத்து இரத்த வங்கிகள், அப்புறம் எவ்வளோ பிளட் வந்து இருக்குது,
இருப்பு இருக்குது, இதெல்லாம் எல்லா டீட்டெயிலையுமே வந்து இந்த ரக்திகோஸ் இணையதளத்தில் பதிவு செய்யணும், அது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நாட்டில் உள்ள அனைத்து இரத்த வங்கிகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பில், அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இரத்த அலகுகள் என்ன, இரத்த கூறுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதளத்தில் பதிவு செய்கிறத கட்டாயமாக்கியிருக்காங்க கவர்மெண்ட். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் டாபிக். 2026 ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கி விட்டல் ராவ் மற்றும் அம்ஷன் குமார். குமாருக்கு தான் இந்த 2026 ஆண்டுக்கான அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போது ரீசனாக வந்து ஞானபீட விருது அறிவிச்சிருப்பாங்க, ப்ளஸ் சாகித்ய அகாதமி விருதும் அறிவிச்சிருப்பாங்க. இந்த 2 அவார்டு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? ஈஸியாக இருக்கும், ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ வந்து அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, கி விட்டல் ராவ் அப்புறம் அம்ஷன் குமார். ஸோ இந்த விருது பார்த்திங்கன்னா 2018 ஆண்டுதோறும் ஏப்ரல் 16 மூன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருது. இந்த வருஷம் கி விட்டல் ராவும் அம்ஷன் குமாரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த விருதுக்கு. ஸோ கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள், இந்த மாதிரிலாம் இலக்கியத்துறையில் பல வருஷம் பங்களிப்பு செலுத்தியிருப்பாங்க இல்லையா படைப்பாளிகள், அவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. விருதோட 1,00,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்படை அதிகாரிகள் யார்? ஆன்சர் ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. ஸோ ஏஎன் பிரமோத் அப்புறம் ராகுல் கோகலே, இவங்க 2 பேருக்கு, இந்த 2 கடற்படை அதிகாரிகளுக்கு யுத்த சேவா பதக்கங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக. ஸோ இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புகளை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இதில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக இந்திய கடற்படை வீரர்கள் 2 பேருக்கு, அதாவது ஏஎன் பிரமோத் அப்புறம் ராகுல் கோகலே, இவங்க 2 பேருக்கும் யுத்த சேவா பதக்கம் அப்படிங்கிறது கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி வந்து வழங்கியிருக்காங்க. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ரஷ்யா உக்ரைன் போர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 ஃபெப்ரவரியில் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு எதனால் இந்த போர் நடந்துச்சுன்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. நேட்டோ அப்படிங்கிறது ஒரு இராணுவ கூட்டணி மாதிரி, அதில் ஒரு 32 நாடுகள் இருக்குது, அமெரிக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி. இந்த மாதிரி தான் இந்த நேட்டோங்கிறது, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இணைஞ்சால் அது வந்து ரஷ்யாவோட தலைக்கு மேலே குண்டு போட்ட மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒன்று தான். ஏன்னா நேட்டோவில் இருக்க ஏதேனும் ஒரு உறுப்பு நாடின் மீது வெளிநாடு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா மற்ற எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, நேட்டோவில் உள்ள எல்லா நாடும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆப்போசிட் கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதான் இந்த நேட்டோவில் உள்ள நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம்ங்கிறது. ஸோ இது ரஷ்யாவுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் உக்ரைன் வந்து இணையறதுக்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்த போரை வந்து ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ கிழக்கு உக்ரைனுடைய முக்கிய ஒரு மண்டலமாக இருக்கக்கூடிய லுகான்ஸ்க் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025 ஆண்டின் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் அபய் சிங். ஸோ இப்போது அபய் சிங் தான் ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்புடைய 2025 ஆண்டின் சிறந்த வீரர் விருதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அபய் சிங் வந்து சிறந்த வீரர். அதே மாதிரி அதே டைமில் மகளிர் பிரிவில் அனாஹத் சிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க சிறந்த வீராங்கனை விருதை. ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்புடைய 2025 ஆண்டுக்கான சிறந்த வீரராக அபய் சிங்கும், ஜூனியர் பிரிவில் சிறந்த வீராங்கனையாக அனாஹத் சிங்கும் தேர்வு செஞ்சுருக்காங்க. சிறந்த அணியாக இந்திய அணி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். ரஷ்யாவில் பால்டிக் கடல் பகுதியில் எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக இருக்கக்கூடிய உஸ்தலுக்கா அப்படிங்கிற துறைமுகத்தை குறி வச்சு உக்ரைன் வந்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அடுத்த அதானி போர்ட்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா 50 கோடி டன் சரக்குகளை கையாண்டு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கில் இப்போது இந்தியாவை சேர்ந்த 12,000 ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. மத்திய கிழக்கு போர் நடக்குது இல்லையா, இந்த போர் காரணமாக வர்த்தக பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு SEZ. ஸோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் தயாரிக்கப்பட்டு உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு சுங்க வரியை வந்து மத்திய அரசு குறைச்சிருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்காக சமையல் எரிவாயுகள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சிலிண்டர், அந்த சிலிண்டரோட விலை வந்து 195 ரூபா
195.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விமானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள் வந்து 8.56% விலை உயர்த்தப்பட்டிருக்கு. ஹோர்மோஸ் நீரிணையை வந்து மறுபடியும் பாதுகாப்பாக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நம்ம ஆலோசிக்கிறதுக்காக லண்டனில் சர்வதேச அளவில் மாநாடு நடக்கும்னு சொல்லிட்டு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்ததான் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனலாக பார்த்துடலாம். April 3 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. April 5 கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் January 1 31 டிசம்பர் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது ஃபீஸ் வந்து $750. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த வருஷம் போன வருஷம் ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் 15 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Group 4 அண்ட் Group 2க்கு ஹோல் பேட்ச் வந்து 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகராக எந்த நகரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அமராவதி. இந்தியாவில் நக்சல் தீவிரவாதம் எந்த நாளில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? March 31. சாம்ராட் சம்ருதி சமண அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காந்தி நகர். இந்தியாவில் சொந்தமாக தரவு மையங்களை அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எத்தனை ஆண்டு காலத்துக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 20 years. பேக் சிலிக்கா உத்திசார் கூட்டணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் சிலிக்கான் விநியோக சங்கிலி. 3ஆம் பாலினத்தவர் சட்டத்திருத்த மசோதா 2026 படி அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளது? 14 ஆண்டுகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் எது? ஆன்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இந்தியாவில் சிறு ஆயுதங்களை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் PLR சிஸ்டம்ஸ். இண்டிகோ நிறுவனத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வில்லியம் வால்ஸ். ரத்த கோஸ் இணையதளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் இரத்த வங்கிகள். 2026ஆம் ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கி விட்டல் ராவ் மற்றும் அம்ஷன் குமார். யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்படை அதிகாரிகள் யார்? ஆன்சர் AN பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. ரஷ்யா உக்ரைன் போர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் அபய் சிங். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.